இந்த பஞ்சபூத ஸ்தலத்தில் அப்பு க்ஷேத்திரமான தீர்த்தத்துக்கான தீர்த்தம் இந்த ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி அம்பாளுடைய க்ஷேத்திரத்தில் இங்க இருக்கக்கூடிய இந்த பஞ்சமுகேஸ்வரர் ராஜராஜேஸ்வரர் இந்த கோவிலுக்கு திருப்பணி நடந்து கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது. பெரியவாழ்லாரும் பல காலங்கள் பல தசாப்தங்கள் இங்கு தங்கி இந்த சுவாமிக்கு விசேஷமான ஆராதனைகள், அதாவது அபிஷேக அர்ச்சனை அலங்கார ஹாரதிகள்லாம் நடத்தி அப்படியேவா உபாசனை பெரியவாள்லாம் உபாசனை பண்ணின தெய்வங்கள். அதனால இங்க வரவாளுக்கு தேவதா அனுகிரகமும் கிடைக்கும், குரு அனுகிரகமும் கிடைக்கும். பஞ்சமுகேஸ்வரர் இந்த மகான்யாச பாராயணத்தில் ஒவ்வொரு முகம் ஈஸ்வரனுடைய முகம் ஒவ்வொரு வேதஸ்வரூபமாக இருக்கிறது. ரிக்வேதஸ்வரூபம், அதர்வவேதஸ்வரூபம், சாமவேதஸ்வரூபம். ரிக்வேதஸ்வரூபம் ரிக்வேத, யஜுர்வேத, சாமவேத, அதர்வவேதஸ்வரூபம், பிரணவஸ்வரூபம். இப்படி இந்த 5 முகங்கள்லாம் என்ன இருக்கோ அந்த முகங்களோட இந்த பரமேஸ்வரனுடைய சந்நிதி அபூர்வமானது. நேபாளத்தில் இருக்கு, இமாலயத்தில் நேபாளத்தில் அந்த பஞ்சமுகேஸ்வரருடைய சந்நிதி இருக்கு. இங்க காவேரி தீரத்தில் இங்க அமைஞ்சிருக்கு, உபய காவேரி மத்தியில அமைஞ்சிருக்கு. குஹரே பஞ்சமுகோஸ்திமே குதோபீஹி அப்படின்னு சங்கராச்சாரியர் சிவானந்த லஹரியில பஞ்சமுக அப்படின்னா சிம்மங்கிற அர்த்தத்தில் சொல்ற. பஞ்சமுகம் 5 முகத்தோட இருக்கக்கூடிய, அதாவது சம்சார பயத்தை போக்கக்கூடிய ராஜசிம்மராக அந்த பரமேஸ்வரன் இங்கு இருக்க. நஷ்டதிரவிய பிராப்தி, ஏதோ தவறவிட்ட நம்முடைய செல்வங்கள் மறுபடியும் கிடைக்கிறதுக்கு இந்த ராஜராஜேஸ்வரனுடைய குபேர லிங்கமான இந்த ராஜராஜேஸ்வரனுடைய அனுகிரகமும் விசேஷமா இருக்கு. கிருஷ்ணபட்ச சதுர்தசியில அபிஷேகங்கள்லாம் பண்ணும்பொழுது நமக்கு நல்ல செல்வ செழிப்பு ஏற்படுகிறது. இப்படி அந்த குரு அனுகிரகத்தோட ஈஸ்வர அனுகிரகத்தையும் பெறக்கூடிய இந்த பஞ்சமுகேஸ்வரர் கோவில்ல நடக்கக்கூடிய கும்பாபிஷேகத்தில் ஜனங்க கலந்துண்டு தேவதா அனுகிரகம், குரு பரம்பரையினுடைய அனுகிரகத்தையும் ஜனங்க அதுக்கு கிருபைக்கு பாத்திரராகி மேன்மேலும் தர்ம காரியங்களை செய்யணும். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.